ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா தின்சா குக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு பீட்ரூட் பொரியல் ரெசிபி தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது வந்து டேஸ்ட் நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், முட்டையெல்லாம் போட்டு செய்கிறதுனால. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிக்கட்டும். இந்த பீட்ரூட் பொரியல் வந்து நல்லா சத்தானது. வாரத்தில் ஒரு தடவையாவது குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சத்து. இப்போ கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். கடுகு அந்த மாதிரி எதுவும் போட தேவையில்ல. இப்போ வந்து காரத்துக்கு தகுந்தாப்புலி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புலி கூடவோ குறைச்சோ யூஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட்டுக்கு வந்து இந்த மாதிரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணி போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக நல்லா சுருக்குன்னு இருக்கும். ஏன்னா பீட்ரூட் வந்து கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து இதில் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு செய்கிறேன். நீங்கள் வந்து கூட குறைய யூஸ் பண்ணிக்கோங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது வந்து இது சமைச்சு கொடுங்க. ரத்தம் வந்து நல்லா பிள்ளைங்களுக்கெல்லாம் அதிகமாக வரும். இது ஜூஸாகவும் கூட குடித்தா ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரமாக செய்யும்போது டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் பீட்ரூட் வேகிறதுக்காக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். முக்கால் பதம் அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றிக்கிறட்டும் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, நல்லா பீட்ரூட் வெந்துக்கிறட்டும் பாருங்கள். இப்போ நல்லாவே தண்ணி வற்றிருச்சு. ரொம்ப சிம்பிளானது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் 1/4 கிலோவுக்கு வந்து 2 முட்டை வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த பீட்ரூட்டில் வந்து முட்டை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ 2 முட்டையை வந்து இதில் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 கிலோவுக்கு 2 முட்டை தாராளம். நீங்கள் வந்து அளவு அதிகரிக்கும் போது முட்டையும் அதிகரித்து போட்டுக்கோங்க. அப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முட்டை கொஞ்சம் வேகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டான பீட்ரூட் போட்டு முட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.